ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டாகே எனக்கு வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நான் டாக் வளர்க்க போறேன் அப்படின்றவங்க கூட தாராளமா பாத்தீங்கன்னா இந்த பூடல் பிரீட் எடுத்து வளர்க்கலாம். நம்ம ஒரு வார்த்தை ஒரு 3 days நம்ம சொல்லி கொடுத்தா ஈஸியா புரிஞ்சுக்கும். அபார்ட்மெண்ட்லயும் வளர்க்கலாம், இண்டிவிஜுவல் ஹவுஸ்லயும் தாராளமா இந்த பிரீடை வளர்க்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப அமைதி. ஏன்னா குழந்தைங்க மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மொபைல் வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். ஜாலியா இதுமே வாழாடிட்டு விளையாடிட்டே இருக்கும். சூப்பரா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்க சொல்லி நமக்கு ஒரு ஆசையா இருக்கும் இந்த பிரீட்ஸை. இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஏர் ஃபாலிங்கே இருக்காது. பூடல் வந்து அழகா இருக்கு பார்க்கவே. பட் யாருக்கெல்லாம் இது செட் ஆகும், என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து பூடல் வந்து சூஸ் பண்ணலாம்? பூடல் பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு பிரீட் ஃபர்ஸ்ட். ஒரு குழந்தைங்களுக்கு, இப்ப கேர்ள்ஸ், ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூடல் வந்து இவங்களோட ஃபுல் growth இவ்வளவுதான் வளரும். ஓகேங்களா, அதனால அவங்க ஈஸியா கேரி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ், ஸ்மெல் வராது. ஓகே, ஏர் ஃபாலிங் ஒரு ஹைஜீனிக் பிரீட். ஆமா, ஏர் ஃபாலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, சுத்தமா அந்த ஏர் ஃபாலிங்கே இருக்காது இந்த பிரீட்ல. ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் நம்ம எடுத்துட்டு போறதுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு. டிராவலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிராவலிங் ஃப்ரெண்ட்லி, எல்லாரும் கூட அசால்ட்டா ஃப்ரெண்டிங் ஆவாங்க. வெளியே போறதா இருந்தா ரொம்ப விரும்பி ஏறுவாங்க. இவங்களே எக்ஸைட்மென்ட் ஆயிடுவாங்க. இப்ப நான் ஒரு பெரிய டாக்ஸ் பாத்தீங்கன்னா 8 போயிட்டு 8 வரதே எப்பாடான ஆயிடும், போதுண்டான ஆயிடும். பட் இவங்க அது நம்ம பெரிய டாக்ஸ் வந்து நம்ம வீட்ல வச்சுட்டு வெளியூர் போறதுக்கு யோசிப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்துட்டு கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போலாம். ஓகேங்களா, அந்த மாதிரியான பீப்புள்ஸ் ரொம்ப எடுத்துட்டு போக ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். மெயினா இந்த பிரீட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வெளியே போறாங்க, நம்ம வீட்டுல அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, ஆபீஸ் போறாங்க, இல்ல காலேஜ் போறாங்க, இல்ல தனியா இங்க வந்து படிக்கிறாங்க, அதுமாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தெரப்பி டாக்ஸ், தெரபிஸ்ட்னே சொல்லலாம். சும்மா இது கொஞ்ச நேரம் ரொம்ப ப்ரெஷரு, ரொம்ப டென்ஷன் இருக்கும், கொஞ்ச நேரம் சும்மா இதை விளையாட விட்டு பார்த்தாலே போதும். அது மாதிரி எத்தனையோ கிளைண்ட் எனக்கு அப்டேட் பண்றாங்க, ஸோ செம்மையா விளையாடு சார், பவுல திருப்பி போடுது, சாப்பாடு பவுல திருப்பி போட்டு விளையாடுது சார், எடுக்க முடியாம நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர், நிறைய விஷயம் எனக்கு வீடியோஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபன்னி வீடியோஸ் மாதிரி அப்படியே ரியாலிட்டியா பண்ணுவோம். இதெல்லாம் நிறைய ஒயிட் கலர் பூடல்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா பியோர் ஒயிட் பூடல் வித் சர்டிபிகேட்டோட நம்ம கிட்ட இருக்கான். இவனுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா கரெக்டா 2.8 years ஆகுது. சின்னதுல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா குட்டில இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்கும். நல்ல குவாலிட்டி, இது நல்ல குவாலிட்டி ப்ரோ. நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் இல்ல ப்ரோ, ஃபுல்லாவே ஒயிட்டா தான் இருப்பான். ஃபுல் ஒயிட். ஓகே, நம்ம கிணலே பாத்தீங்கன்னா கலெக்ஷன் கலர் தான், டிஃபரெண்ட் கலர் கலெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒன்லி பூடல் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா நம்ம பூடல் தேவைப்படுறவங்க 95% பாத்தீங்கன்னா நம்ம கிணலுக்கு தேடி வருவாங்க. இந்த மாதிரி யூனிக்கா இதெல்லாம் டிசைனா பார்க்க சொல்ல அவங்களுக்கு ஒரு டிஃபரெண்டா இருக்கும். இந்த மாதிரி டாக் வளர்த்து அவங்க ட்ரைன் பண்ணி இந்த மாதிரி கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணலாம்னு அவங்களுக்கு ஒரு ஆசையா ரொம்ப இதுவா இருக்கும். நம்மளும் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சோம். குட்டி வயசுல இருந்தே நம்ம சின்ன 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்தே பாத்தீங்கன்னா நான் டாக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும், எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் ப்ரோ. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து போகாத டாக்ஸே கிடையாது ப்ரோ. ஒரு 15 பிரீட்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி இதுலயே வந்து அவங்களோட அவார்ட்ஸ் எல்லாம். ஆமா ப்ரோ, இதெல்லாம் ஒரு ஆசை ப்ரோ. ஆமா, இதெல்லாம் ஒரு ஆசை. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் வந்து வின் பண்ணாங்க. ஆமா ப்ரோ, என்னோட இந்தியன் சாம்பியன். அது இல்லாம சர்டிபிகேட் கெனல் நம்மளுது பூடல்லே பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கெனல். இவங்க ஒரு சூப்பரான கலரா இருக்காங்களே. ஆமா ப்ரோ, இது வந்து டார்க் ரெட்டா இருந்தது, இப்போ லைட்டா கொஞ்சம் ஃபேட் ஆயிட்டான். இது பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் லிட்டட். ஓகே, இப்போ இது ப்ரூன் மேல் ப்ரோ. இது ஆல்ரெடி. ஆமா, இவரோட பப்பீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். டென்ஸ், அந்த குட்டி பிறக்க சொல்லே பாத்தீங்கன்னா அந்த ஒரு டென்சிட்டி தெரியும். பூடலுக்கு பாத்தீங்கன்னா மெயின் டென்சிட்டி தான். அந்த டென்சிட்டி நல்லாவே தெரியும். இது பாத்தீங்கன்னா க்ரூம் பண்ணி வச்சிருக்கு. வெயில் டைம்ன்றதால கண்டிப்பா ஹேரி பிரீட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா க்ரூம் பண்ணி வச்சிருக்கு. சம்மர் டைம்ல இவ்வளவு ஹேர் இருந்தா போதும். இதோட பேர் பாத்தீங்கன்னா பீஸ்ட். சூப்பரா, ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல மேல் ப்ரோ. இது நல்ல லைன்ஸ்ல சூப்பரா இருக்கும். டிவார்மிங் கொடுத்தா வயித்துல இருக்க பூச்சி எல்லாம் இறந்துரும். வயிற்று பூச்சி இறந்துச்சுன்னா நம்ம ஃபீட் பண்ண மதர் மில்க், இந்த சரலாக் எல்லாம் கொடுக்க சொல்ல, ராயல் கன் எல்லாம் கொடுக்க சொல்ல பாத்தீங்கன்னா பப்பி க்ரோவாவும் நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். ஓகே ஓகே, டிவார்மிங் சொல்ல மஸ்ட் இல்ல ப்ரோ. கண்டிப்பா டிவார்மிங் பண்ணோம் ப்ரோ. இப்போ நம்ம கிணல்ல என்னென்ன கலர்ஸ் இருக்கு? இதுதான் வந்து நார்மல் ஆப்ரிகாட்னு சொல்லலாம், ரெட்னு சொல்லலாம். இந்த மாதிரி இப்ப நிறைய எக்ஸாட்டிக் கலர்ஸ் விரும்புறாங்க. பிளாக், ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒயிட் காட்டணும் பாத்தீங்களா, நெக்ஸ்ட் பிளாக் வீடியோ பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ, அத பாப்போம். ப்ரோ என்னென்ன கலர்னா டக்குனு ஒரு பிளாக் எடுத்துட்டு வந்துட்டீங்களே. நல்லா இருக்கும் ப்ரோ, சூப்பரா இருக்கானே ப்ரோ. இவர் பேர் வந்து ப்ரூஸ்னு. ஓகே, நல்ல சூப்பர் மேல் ப்ரோ. இது ஓகே, பார்க்க ரொம்ப அழகா இருக்கான், ரொம்ப கோல்ட்னஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பான். லாஸ்ட் டைம் கூட இவனோட பப்பீஸ் எல்லாம் கூட நம்ம அப்டேட் பண்ணிருந்தோம் நினைக்கிறேன். ஓகே, நல்லா இருக்கும் ப்ரோ, சூப்பரா இருக்கும். மேல ரொம்ப டிஃபரெண்டாவும் இருக்கான் பாருங்க. எவ்வளவு ஒரு ஜெய்ஜாண்டிகா கோல்ட்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாயா மினியேச்சருங்களா? பியூர் மினியேச்சர்.
இதுதான் பாத்தீங்கன்னா பியோர் மினியேச்சர். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா ஹெட் சைஸே தெரியுதுங்களா, நல்லா பெருசா ப்ராடா இருக்கும். டாய் சைஸ்ன்றது ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்களா, டாய் சைஸ் இவன் டோட்டலா பாத்தீங்கன்னா ஹைட் வைஸும் ஒரு கார்டிங்க்கும் ஒரு சின்ன கார்டிங்க்கு, ரொம்ப பெரிய கார்டிங்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன கார்டிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருப்பான். ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். ஆமா, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. பூடல்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எப்படி இருக்கான் பாருங்க, சூப்பரா இருக்கான் ப்ரோ. ஆளு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கும். மேல இது ஓகே, நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. இந்த மாதிரி சாஃப்ட் ப்ரோ, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப அமைதி. பெருசா இந்த ரக்கட் எல்லாம் எதுவுமே பண்ணாது இது. மத்த டாக்ஸ் வந்தா கூட கல்யாணம் கூட இது பெருசா கிட்ட இது பண்ணிக்காது. நல்லா சூப்பரா ஜாலியா இருப்பான். ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஒரு குழந்தை கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். பாக்குறதுக்கு தான் இது ஒரு மாதிரி டெரரா இருக்கும். பிளாக் கலரு, பிளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும். ஓகே, பிளாக் கலர்லாம். ப்ரோ இப்போ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வைஸ் எப்படி ரொம்ப இருக்குங்களா? மெயின்டெனன்ஸ் பெருசா கிடையாது ப்ரோ. நம்ம க்ரூமிங் பண்றோம் பாத்தீங்களா, இதுதான். மத்த டாக்ஸை கம்பேர் பண்ண சொல்ல க்ரூம் பண்றது மட்டும் தான் பெரிய ஒரு விஷயமே. மற்றபடி க்ரூமிங் எல்லாம் முடிச்சிட்டோம்னா ஒரு மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 2 டைம் பாத் பண்ணும் ப்ரோ. 15 நாளைக்கு ஒரு தடவை பாத் பண்ணாலே போதும். ஆமா, இவங்க ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்க டாக் தானே, ரொம்ப அழுக்காக மாட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கோம், எந்த ஒரு இதுவுமே அழுக்கு எதுவுமே ஆகாது. பட் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. கார்டிங்க்கு எடுக்கிறதா இருந்தா வேஸ்ட், பூடல் சைடே வரக்கூடாது. ஓகே, வீட்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கலாம். வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தைங்க மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைல், வீடியோ கேம்ஸ்னு இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். இப்ப டாக்ஸ் கூட விளையாடுறதுக்கு ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப ப்ரெஷரா இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டாக்ஸ் தெரப்பியே சூப்பரா இருக்கும் ப்ரோ. நிஜமா பாத்தீங்கன்னா இது ஒரு டாக்ஸ் தெரப்பின்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சதே பாத்தீங்கன்னா, ரொம்ப நான் ப்ரெஷர், ரொம்ப டென்ஷனா இருக்கு சொல்ல இவங்க கிட்ட சும்மா வந்து கொஞ்ச நேரம் பால் போட்டு விளையாட, சூப்பரா பால் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இவங்க ட்ரெயின் ஈஸியா பண்ணலாங்களா? ரொம்ப ட்ரெயின் ப்ரோ. வேர்ல்டஸ்ட் பாத்தீங்கன்னா சயின்டிபிக்லி பாத்தீங்கன்னா நம்பர் 1 டாய் பிரீட்ல இன்டெலிஜென்ட் பாத்தீங்கன்னா பூடல் தான். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் அனுபவத்துல பேசுறேன். ஓகேங்களா, என்கிட்ட டாக்ஸ் இருக்கு, அது கூட நான் விளையாடி பழகி பார்த்து அந்த அனுபவத்துல பேசுறேன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ செம கியூட்டா இருக்காங்க எல்லா பப்பீஸும் ப்ரோ. எல்லாமே 40 டேஸ்க்கு கம்ப்ளீட் ஆன பப்பி தான் ப்ரோ. பாக்கறதுக்கே சும்மா டெடி பியர் லட்டு மாதிரி இருக்கும். ஆமா ப்ரோ, ஒரு குடுக்க சொல்ல சாட்டிஸ்ஃபைடா கொடுக்கலாம் ப்ரோ. எல்லாமே ஒரே கலருங்களா இல்ல ஏதாவது லைட் கலர்? எல்லாமே அந்த லைட் கலர்ஸ்னு எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாமே பாத்தீங்கன்னா டார்க் ஷேட் இருக்க கலர். டார்க் ஷேட் இருக்க கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா டார்க் ஷேட் இருக்க கலர். ஓகே, இப்போ இவங்க எல்லாம் வந்து டாயா மினியேச்சரா? இல்ல டாய்ல தான் ப்ரோ வரும். டாய் 100% நல்ல டாய்ல தான் வருவாங்க. குவாலிட்டி ப்ரோ ஃபர்ஸ்ட் விஷயம். இது ஒரு ஹைபாலஜி டாக். ஆல்ரெடி இதை சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வரும். இது ஒரு ஹைபாலஜி டாக்னே சொல்லலாம். பெருசா ஸ்மெல் வராது. ஓகேங்களா, பப்பி பிறந்ததுன்னு பாத் பண்ணல, அப்பயும் அந்த ஒரு கிளீனா நீட்டா இருக்காங்க பாருங்க. ஓகேங்களா, நல்ல ஒரு ஆக்டிவாவும் இருக்கும். ஃபுல் மதர் மில்க்ல இருந்தா எப்பயுமே நல்லா சூப்பரா நல்லா ஆக்டிவாவே இருப்பாங்க பப்பீஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டாகே எனக்கு வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நான் டாக் வளர்க்க போறேன் அப்படின்றவங்க கூட தாராளமா பாத்தீங்கன்னா இந்த பூடல் பிரீட் எடுத்து வளர்க்கலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் காட்டாது ப்ரோ. ஜாலியா இதுமே வாலாடிட்டு விளையாடிட்டே இருக்கும். சூப்பரா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்க சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆசையா இருக்கும். இந்த பிரீட்ஸ் பெருசா பாத்தீங்கன்னா ஸ்மெல் வராது. 90% இரிட்டேட் ஆவறதே பாத்தீங்கன்னா ஸ்மெல். ஆமா, அதே மாதிரி ஒரு பிளாக் ட்ரெஸ் போட முடியாது. முடி பாத்தீங்கன்னா பிளாக் ட்ரெஸ்ல ஓட்டும். இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஏர் ஃபாலிங்கே இருக்காது. ஆமா, 1-2 டெட் ஏர் கூட பாத்தீங்கன்னா ஃப்ளோர்ல நம்ம பெருசா பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் இது ஒரு அபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான டாக். ஆமா, அபார்ட்மெண்ட்லயும் வளர்க்கலாம், இண்டிவிஜுவல் ஹவுஸ்லயும் தாராளமா இந்த பிரீடை வளர்க்கலாம். பட் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரீடு வாங்க சொல்ல வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் பர்மிஷன் கேளுங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டா தாராளமா இந்த பிரீடை வளர்க்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு என்ன பிரீடு, டாய் பிரீடு செட் ஆகுமா இல்ல லார்ஜஸ்ட் பிரீடு செட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த ஒரு பிரீட். நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், இப்ப நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக் தேடி வளர்க்கணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டாக்ஸை எடுத்து வளர்த்துட்டு நடுவுல பாத்தீங்கன்னா ட்ராப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதனால யோசிச்சு நிதானமா ஒரு பிரீடை வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த பிரீடை தாராளமா வளர்க்கலாம் ப்ரோ. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அட்வைஸ், ஆமா, ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு ஒரு 4 நாள்லயே பாத்தீங்கன்னா யாருன்னா ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க. ஆமா, என்ன பண்ண முடியும், வளர்க்க முடியாம யாருன்னா கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரீட் நீங்க பெட்டு வளர்க்குறீங்கன்னா தாராளமா யோசிச்சு நிதானமா நம்மளுடைய ஃபேமிலிக்கு எது செட் ஆகும், நம்ம இடத்துக்கு எது செட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு தான் வளர்க்கலாம். ஓகேங்களா, நம்ம தாராளமா ஒரு ஸ்ட்ரீட் டாக கூட தாராளமா எடுத்து ஸ்ட்ரீட் டாக் கூட தாராளமா வளர்க்கலாம். ஒரு பெட்டுக்குன்னு வளர்க்கறது. பட் என்ன டாக் நம்ம வளர்க்குறோன்றதுலதான் இருக்கு. வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதாது, நம்ம இடம் எவ்வளவு இருக்கு, நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கோமா, இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்கோமா, இல்ல என்ன ப்ரொபோஸ் நம்ம டாக் எடுக்கிறோம், கார்டிங் எடுக்கிறோமா, வாட்சிங் எடுக்கிறோமா, இல்ல வீட்டுல நம்மளுக்கு ஒரு பெட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஒரு பெட்டு வாங்கி வளர்க்கணும், நம்ம ட்ரெஸ்ல இருக்கோம் அப்படின்றத யோசிச்சு நிதானமா பாத்தீங்கன்னா அந்த பிரீடை வாங்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்லி, குழந்தைங்களுக்கு ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான். இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான
பிரீட் ப்ரோ இதெல்லாம். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் பட் நல்ல ஆக்டிவ், வேர்ல்டஸ் நம்பர் 1 இன்டெலிஜென்ட் டாய் பிரீட்ல நம்பர் 1 இன்டெலிஜென்ட் இதுதான். நல்ல பூடல்ஸ் நம்ம கிணல்ல எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி, நல்ல டென்சிட்டி, ஹேர் டென்சிட்டி பாருங்க சூப்பரா இருப்பாங்க. போர்டிங் தேவைப்பட்டா கூட நம்மளே போர்டிங்கும் ரெஃபர் பண்றோம் ப்ரோ. ஃபான் கலர்ல இருக்காங்களே இவங்க. ஆமா ப்ரோ, இது வந்து பியூர் ஆப்ரிகாட் தான். ஆப்ரிகாட் கலர். இது மாதிரி கோல்டு ஷேட் அடிக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ, சூப்பரா இருக்கும் ப்ரோ. என்னோட பப்பீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பேஸே பாத்தீங்கன்னா ரொம்ப டாய் சைஸ் தான். ஒரு inches கூட சும்மா ஒரு அரை அடி தான் இருக்கும். 3 years இருக்கும் ப்ரோ. 3 years ஆச்சு. அதனால எல்லாம் காம்பாக்ட்டா இருக்காங்க. இதோட பேர் பாத்தீங்கன்னா பிங்கோ. பிங்கோ. ஆமா, பிங்கோ அழகா இருக்கான். ரொம்ப கியூட்டா அழகா இருப்பான். ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த கேர்ள்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். செம்பரி ஆடு வந்ததுல அந்த மாதிரி அதே மாதிரிதான் அந்த கேர்ள்னஸ் இருக்கும். இது வந்து டாய்ல வரும். டாய் பிரீட். டாய்ல பிளாக் வந்து மினியேச்சர், இவங்க டாய். ஆமா ஆமா ஆமா. டாய்ல பாத்தீங்கன்னா பிளாக்கும் என்கிட்ட டாய் பூடல் இருக்கு. மினியேச்சர்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணுதான் ப்ரோ அந்த சைஸ்ல தமிழ்நாட்டுல இருக்கிறது. அதுதான் நிறைய பேர் மினியேச்சர் டாய் விட கொஞ்சம் சைஸ் வரும், அதை போய் மினியேச்சர். ஆனா பட் அதெல்லாம் மினியேச்சரே கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்களா இது எவ்வளவு பெருசு இருக்குன்னு, அதையும் இதையும் கம்பேர் பண்ணா இது குழந்தை மாதிரி இருக்கும். நம்ம ஒரு வார்த்தை ஒரு 3 days நம்ம சொல்லி கொடுத்தா ஈஸியா புரிஞ்சுக்கும். என்ன சொல்றீங்க? உண்மை. ஒரு 3 days ஒரு வார்த்தை, ஒரு ஷேக்கனுக்கு ஒரு 3 days, பட் 6 months கம்ப்ளீட் ஆகணும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்னென்ன அது ஒரு நாடி இப்போ 15 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வார்த்தை கத்துக்கலாம். நம்மளே கத்து கொடுக்கலாம். இப்பெல்லாம் ஈஸியா நம்மளே ட்ரைன் பண்ணலாம். இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா என்னோட பூடல்ஸோட ஸ்பெஷல், என்னோட பூடல்ஸோட கேரக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல அப்டேட் பண்ணிருக்கேன். பூடல் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ உங்களுடைய பூடல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா கண்டிப்பா உங்களோட பூடல்ஸ் நேம் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மறக்காம பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.